இன்னைக்கு நமக்கு சேனல்ல ஒரு ஹெல்த்தியான மிளகு ரசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 6லிருந்து 7 வரைக்கும் பூண்டு பல் எடுத்துக்கணும். 10 போல மிளகு எடுத்துக்கணும். ஒரு ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கணும். இந்த பூண்டு, மிளகு, ஜீரகம் நல்லா கொர கொரன்னு அரைக்கணும். பாருங்க நான் கொர கொரன்னு அரைச்சாச்சு. நல்லா மை போல அரைக்காம லைட்டா அரைக்கணும். நான் லைட்டா அரைச்சுட்டேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைக்கணும். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சிட்டு இருக்கேன். பாருங்க. புளியெல்லாம் கரைச்சி இந்த புளியோட சக்கரை பார்த்தீங்களா, இந்த வேஸ்ட்லாம் எடுத்து நான் வேஸ்ட்டில் போட்டுறணும். அடுத்து ஒரு தக்காளி பார்த்தீங்களா, அந்த தக்காளியை புளியும் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு தக்காளி நான் எடுத்துக்கிறேன். இந்த தக்காளியும் நான் புளியும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். புளியும் தக்காளியும் நான் சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம ரசம் பண்ண ஆரம்பிக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு எல்லாம் தாளிக்கணும். நான் எண்ணெயும் கடுகும் போட்டாச்சு. பாருங்க. கொஞ்சம் வரமிளகா 3 வரமிளகா, கொஞ்சம் போல கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் காயப்பொடி, வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் காயப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த ரசப்பொடி எல்லாமே சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி வதக்கணும். அதெல்லாம் சேர்த்தாச்சு. லைட்டாக மஞ்சப்பொடி, இதெல்லாம் போட்டாச்சு. எல்லாம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது நமக்கு அந்த தக்காளி புளி தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதை இதோட மிக்ஸ் பண்ணணும். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க. நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா இல்லை கிண்டு விடணும். நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக உப்பு. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி லைட்டாக கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, அந்த பிம்பிள்ஸ் மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். ஒரு இடத்துலையும் இந்த பிம்பிள்ஸ் மாதிரி கொஞ்சம் கொதிக்கணும். கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை வாங்கி ஆஃப் பண்ணி இறக்க வேண்டியதான். சுவையான ஹெல்த்தியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.